ஹே பேப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன்டா. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிங்குன்ற கொரியன் வேர்ட் யாருக்குமே நீங்கள் தெரியுமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண செல்லக்குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி எனக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் உங்களுக்கு. நீங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஷை டைப்பு, ஒரு க்யூட்டான ஒரு சாஃப்டான கேர்ளு. பட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே ஆப்போசிட்டான கேர்ளு, சரியான அராத்து பொண்ணு நீங்கள். ஸோ ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரியில் வந்து உங்களோட நேம் வந்து ஃப்ளோரா அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு நேம் வந்துட்டு பெஜ்ஜி. ஓகேவா? உங்கள் நேம் ஃப்ளோரா, உங்கள் ஃப்ரெண்டு நேம் பெஜ்ஜி. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வரீங்க. வந்துட்டு சரி ஓகே மேம், எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் 12th கிராஜுவேஷன் டே, லாஸ்ட் டே. ஸோ வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க. போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பெஜ்ஜிக்காக. பெஜ்ஜியும் வந்துட்டு என்னடி வீட்டில் சொல்லிட்டியா, உங்கள் அப்பா அம்மா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பெஜ்ஜி உங்ககிட்ட கேட்கவும், நானா இன்றைக்கி கிராஜுவேஷன் டே, வந்தால் வாங்க வராட்டி போங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன்டி. ஏன்டி? அது ஒரு பெரிய கதைடி, அதை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு ஃப்ளோரா சொல்கிறா. சரி ஓகேன்னு பெஜ்ஜியும், நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா நீயும்? அம்மா நீ என்ன பண்ண, உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வரலையா அப்படின்னு ஃப்ளோரா கேட்குறா. இந்தா பின்னாடி வருதுங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பெஜ்ஜி சொல்கிறா. உடனே ஃப்ளோரா வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்து வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு வணக்கம் சொல்கிறா. சரி இருக்கட்டும்மா, நீங்கள் கேம்பஸ்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் பெஜ்ஜியும் வந்துட்டு உள்ளார போகிறீங்க, கேம்பஸ்குள்ளே போகிறீங்க. அங்கேயும் கிராஜுவேஷனே நடந்துகிட்ருக்குது. அப்படியே கட் பண்ணால் அப்போ ஃப்ளோராவோட வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் எங்க இன்றைக்கி வேறு அவள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்துடுவா. ஸோ அவள் வந்துட்டு காலேஜ் வேறு சேர்க்கணும், எந்த காலேஜ்னு வேறு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அப்படியே அம்மா சொல்கிறாங்க, சாரி ஃப்ளோராவோட அம்மா சொல்கிறாங்க, ஏங்க உங்களோட பார்ட்னரே ஒரு காலேஜ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தானே சொன்னீங்க, அதே காலேஜில் எனக்கும் சீட் வாங்கிடுங்க, நல்ல காலேஜ் தானே அப்படின்னு வந்துட்டு, இதே அதுவானா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி அப்படின்னு சொல்கிறான். ஆமாங்க, அதுவும் நல்லது தான், அங்கே தானே அவனோட மூத்த பையனும் வந்துட்டு ப்ரொஃபஸராக இருக்கான். ஓகே ஓகே, அது ரொம்ப நல்லதாக போச்சு. அவன் எந்த குரூப் எடுக்கிறானோ அதே குரூப்லேயே போட்டு விடுங்க, அப்போ தான் எங்களை ஒழுங்காக படிக்க வைக்க முடியும். ஸ்கூல் போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு அரட்டடிச்சுட்டு இப்படியே போயிடலான்னு பார்த்துட்டாவே, காலேஜில் அவளை ஒழுங்காக பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லவும், ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதான் கரெக்ட் தான் அப்படின்னு வந்துட்டு என்னோட அப்பா சொல்கிறாரு. சாரி ஃப்ளோராவோட அப்பா. என்னன்னே வருதே, ஃப்ளோராவோட அப்பா சொல்கிறாரு. தென் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு ஃப்ளோராவோட அப்பா அந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு, டேய் உன் பையன் வந்துட்டு ஏதோ ஒரு குரூப் எடுத்துகிட்ருக்கானே, அது என்ன குரூப் அப்படின்னு கேட்கவும், அதுவாடா அவன் பயாலஜி குரூப் தானே எடுத்துகிட்ருக்கான். ஓ அப்படியா, அப்படின்னா பயாலஜி குரூப்பில் எனக்கு ஒரு சீட்டு வாங்கி வைடா அப்படின்னும். அதானே இதுக்காக போயிட்டு இப்படி இது பண்ணிகிட்ருக்க, இந்தா வாங்கி வச்சிட்றேன், எப்போ வந்தாலும் அவளுக்கு இருக்குடா சீட்டு அப்படின்னு வந்துட்டு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோராவோட அப்பா எங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளோரா வந்துட்டு கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு, அப்பா இன்றைக்கி முடிச்சுட்டுடா, இனிமேல்ட்டு நல்லா ஃப்ரீயாக காலேஜுக்கு போகணுமா, பாய்ஸை சைட் அடித்தாமா அப்படி இப்படின்னு லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இனிமேல்ட்டு யாரும் நம்மளை கேட்க முடியாதுல்ல பெஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பெஜ்ஜியும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு வரீங்க. அப்படியே போகிறீங்களே வீட்டுக்கு. வீட்டுக்கு போகும்போதாவது அமைதியாக போகாமல் அந்த சிக்னலில் வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. நின்றுட்டுருக்கும்போது வந்துட்டு சாரி சிக்னலில் காரெல்லாம் நின்றுட்டுருக்கு. நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு படித்த ஒரு பொண்ணையே நீங்களும் பெஜ்ஜி இன்னும் 2 பொண்ணெல்லாம் சேர்ந்து நல்லா கலாய்ச்சிட்டு அவளை நல்லா வந்துட்டு புல்லி பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. இதை வந்து சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற டேயாங் பார்க்குறான். பார்த்துட்டு ச்சே, ஹை ஸ்கூல் படிக்குது, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாமல் இம்மெச்சூராக எப்படி பண்ணிகிட்ருக்குதுங்க பாரு அப்படின்னவும், நீங்கள் அதில் ரொம்ப ஜாஸ்தி பண்ணவும், ச்சே இந்த மாதிரி பொண்ணெல்லாம் திருத்தவே முடியாது, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த பொண்ணை பார்த்தாலேன்ற மாதிரி ஒரு மாதிரி டேயாங்க ஃபஸ்ட்டு சைட்லேயே உங்களை பார்த்ததும் சேன்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே, இதை பார்த்துட்டு ச்சே இவளை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம போகலாம் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஒர்க்குக்கு போயிடுறான். அண்ட் தென் அப்படியே வந்துட்டு அவளை புள்ளிலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட் டே தானே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. வீட்டுக்கு போனதும் வந்துட்டு அப்படியே அப்பா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பேக்கை எங்கேயோ ஒரு மூலையில் தூக்கி போட்டு பெட்ரூமில் ஓடி போயிட்டு நல்லா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு டேயாங் வந்துட்டு சிக்னலை வெயிட் பண்ணியிருந்தனால ஆக்சுவலாக அவன் எங்கே போயிருக்கானா ஒரு பீச்சுக்கு தான் போயிருப்பான். பிகாஸ் பீச்சில் வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்.
அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கும். போவான், போய் பார்த்துட்டு வந்துட்டு ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி வந்துட்டு அவன் வாங்கிட்டு வந்த பொக்கே கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரெட் ரோஸ் ஃபுல்லாக ரெட் ரோஸ், அப்படியே அந்த சென்டரில் மட்டும் ஒரு ஒயிட் ரோஸ் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு என்னது இது ஃபுல்லாக ரெட் ரோஸ் இருக்குது, சென்டரில் மட்டும் ஒயிட் ரோஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதும் இந்த ஒயிட் ரோஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டான். ஒயிட் ரோஸ் எடுத்து பார்த்தா அந்த ரோஸ் உள்ளால ஒரு ரிங்கு வச்சுருக்கான். உடனே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்லி கை காட்டுறா. அவன் வந்துட்டு வெளியே மேரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல வந்துட்டு ரிங் போட்டு விட்டுடுறான். இது என்னடா என் சைடில் நடந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். உடனே வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் ரெடியாக இருக்கேன், நீயும் ரெடியாக இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, சரி ஆனால் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா தேங்க அப்படின்னு கேட்கவும், எங்கள் வீட்டில் ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு, அதை பற்றி நீ கவலைப்படாத சரியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அந்த பொண்ணை நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்லேயும் வச்சுக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லும் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு உடனே டேயா ஹக் பண்ணிக்கிறான். டேயாவும் ஹக் பண்ணிவிட்டு அவனோட நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு என்ன நடந்தாலும் சரிடி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க அங்கே பேசிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு என்னோட அம்மா வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் சைன் பண்ணடி அப்படின்னா, என்னம்மா உனக்கு காலேஜ் அட்மிஷன் கொடு. காலேஜில் அட்மிஷன் அதுக்குள்ளவா, இப்போதாம்மா முடிச்சுட்டு வந்தேன், ஈவினிங்கே அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, ஓடியாண்ணா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு என்ன சைன் தானே வேணும், இந்தாங்க அப்படின்னு கடற்கடன்னு சைனெல்லாம் போட்டு இந்த பேப்பரை தூக்கி உங்கள் அம்மாட்டையே கொடுத்துருவீங்க. இந்த அம்மா அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏண்டி காலேஜ் படிக்கிறது என்னைக்கானா படிக்கிறதுனடி போகிற, அதுக்கு என்னடி இப்படி எழுத்துக்கிற அப்படின்னா, அதுக்குன்னு எல்லோரும் ஸ்கூல் முடிச்சு எவ்வளோ நாள் வீட்டில் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறாங்க, இன்னும் 1 வீக் கூட கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு திருப்ப காலேஜுக்கு சேர்த்து வைங்கன்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா அப்படிங்க. எல்லாம் உங்களோட நல்லதுக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் உங்களோட நல்லதுக்கு தானே ஃப்ளோரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு எனக்காச்சும் பண்ணுங்க, சரி போங்க போயிட்டு எனக்கு எதுனா ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு காலேஜுக்கு போகிறத பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. அவளும் அப்படியாடி, அப்போ எனக்கும் அதே காலேஜில் ஒரு சீட் வாங்கிட்டு 2 பேரும் ஒன்றாவே படிக்கலாம். பயாலஜி குரூப்பு சரி அதனால பரவாயில்ல, நம்ம என்ன படிக்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஃப்ளோரா கிட்ட சொல்லணும். ஃப்ளோராவை சிரிச்சிட்ருக்குறா. அப்போது நீங்கள் என் கூடயே வரியா, அவங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க எடுத்துக்கு, அதெல்லாம் நான் சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு பேசி சொல்லிடுறா. அப்போ ஓகே, அப்போ நான் திருப்தியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் 2 பேரும் காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் வந்துட்டு ரொம்ப வந்து புது இடன்றதால இப்படி இப்படின்னு பார்த்துட்டே முடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் பெஜி தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ஓகே எங்கள் ஃப்ரெண்டு பெஜி இருக்கால, அவள் இருக்கா அப்படின்ற ஒரு கொஞ்சம் தைரியம், அவள் வந்துட்டு நீங்கள் இருக்கிற தைரியத்தில் 2 பேரும் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா வந்துட்டு சீனியர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டு உங்களை கலாய்ச்சிட்ருக்காங்க, நல்லா புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்களும் வந்துட்டு பெஜி வந்துட்டு ஒருத்தர் பார்த்து முடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு தேயாங்க வரான். தேயாங்க வந்து இந்த மாதிரி வந்துட்டு அவன் தான் வந்துட்டு உங்களை அந்த புலிஸ் கிட்டேருந்தெல்லாம் வந்துட்டு காப்பாற்றி விடுறான். சரின்னு காப்பாற்றி விட்டதுமே வந்துட்டு யார் இது, இந்த பையன் வந்து சொன்னதும் இந்த மாதிரி கேட்டாங்களே, ஒரு வேளை சீனியராக இருப்பானோ அப்படின்னு நீங்கள் வந்து பெஜியை பார்த்து கேட்க, இருக்கலாம் ஃப்ளோரா, அவனை பார்த்தா சீனியர் மாதிரி தான் இருக்குது, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, இவன் மட்டும் நம்ம கிளாஸ் இருந்தால் செம்ம அடி தூள் தேண்டி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறா பெஜி. அப்படியே நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போதே வந்துட்டு ஒரு சீனியர் அக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க. உடனே வந்துட்டு சீனியர் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஏய் ஃப்ளோரா, நீ இங்கேயா வந்துட்டு அட்மிஷன் போட்டிருக்க அப்படின்னா, ஆமாம் சீனியர் ஃபஸ்ட் இயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் இயர் பயாலஜி குரூப் சீனியர் அப்படின்னு சொல்லுவோம். அது சரி, அந்த பையன் தப்பறான் இல்லை பிளாக் ஷர்ட்டு, அவன் எந்த குரூப்பு அப்படின்னு கேட்கும். அது பையன் இல்லை ப்ரொஃபஸரா, என்ன சீனியர் சொல்கிற? ஆமாண்டி, அவர் ப்ரொஃபஸர் தான், ஸ்கூலில் எல்லா பொண்ணுக்கும் அந்த ப்ரொஃபஸர் மேலே ஒரு கண்ணு தெரியுமா அப்படின்னு. ஐயோ, நானே அவன் வந்து சீனியர் பையனாக இருப்பான் கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா ப்ரொஃபஸருன்ட்டீங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் எடுங்க சீனியர் அப்படின்னா. ஏய், அவரை பற்றி உனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சீனியர், அவர் என்ன குரூப்புன்னு மட்டும் சொல்லுங்கள். பயாலஜி. படிப்பொலி, நானே பயாலஜி தான், அப்போ இன்னும் வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சீனியர், அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்ககிட்ட கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அனுப்பி விட்டுறீங்க. அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேஜியை பார்த்து, வா பேஜி நம்ம கிளாஸ்க்கு போகலாம், இனிமேல்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேஜியை கூட்டிகிட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஃபஸ்ட்டு கிளாஸே டேயாங் தான் வரான். வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். அவன் வந்துட்டு நல்லா வந்துட்டு தொண்டை தண்ணி வத்த கத்தி கிளாஸ் எடுத்து ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணுறான். கடைசியில் அப்படியே பார்த்தா இங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் அவனை கிளாஸ் எடுக்கிறத பார்க்கல, அவனை தான் பார்த்துட்ருக்காளுங்க. அந்த 1 hour ஃபுல்லாக அவனை சைட் அடிச்சுட்டு நல்லா உட்காந்து பார்த்துட்ருக்குறாளுங்க. பார்த்துருந்துட்டு அப்படியே உடனே பேஜி நான் சொல்கிறா, ஏய் ஏன் கொஞ்சம் பின்னாடி திரும்பிடி அப்படின்றா. ஏன்டி பின்னாடி திரும்ப அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்த்தா ஹோல் கிளாஸ் அவனை பார்த்துட்ருக்கதும், அடிப்பாவி நான் தான் கிளாஸை கவனிக்காமல் இருக்கேன்னு பார்த்தா இங்கே எவ்வளோமே கவனிக்கலையா அப்படின்ற மாதிரி ஃப்ளோரா பேஜிகிட்ட சொல்ல, ஹெவி காம்படிஷனாக இருக்க போது போ அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜி சொல்கிறா ஃப்ளோரா கிட்ட. அண்ட் தென் அப்படியே ஃபன்னாக முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு இப்படியே வந்துட்டு வந்துட்டு எந்த கிளாஸை கட் அடித்தாலும் பயாலஜி கிளாஸை கட் அடிக்காமல் பெஜ்ஜி 2 பேரும் கரெக்டாக வந்து உட்காந்துடுறாளுங்க. அண்ட் இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்க வர்றது, காலேஜுக்கு வர்றது, அங்கே சைட் அடிக்கிறது, வீட்டுக்கு போகிறது, காலேஜுக்கு வர்றது, அங்கே சைட் அடிக்கிறது, வீட்டுக்கு போகிறது, இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அதே போல் தான் செம்ம ஹாப்பியாக நீங்களும் பெஜ்ஜியும் வரீங்க. வந்துட்டு டேயாங் வந்துட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. நல்லா மெயின்லேருந்து போய் சைட் அடிச்சுட்டு சரி ஓகே போதுண்டான்ற அளவுக்கு சைட் அடிச்சுட்டு சரி நெக்ஸ்ட்டு பீரியட் நம்ம எங்கேனாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு வந்து பெஜ்ஜிகிட்ட பேசிகிட்ருக்கீங்க. பெஜ்ஜியும் ஓகே சொல்கிறா. நெக்ஸ்ட்டு பீரியட் வந்துட்டு நீங்கள் வெளில போகிறதுக்குள்ளேயுமே வந்துட்டு வேறு சார் வந்துடுறாரு, வேறு ப்ரொஃபஸர் வந்துடுறாங்க. இதை நோக்கி வந்துட்டு வெளில போக முடியாது போல், நம்ம லன்ச் பிரேக் அப்போ வெளில போயிடலாம், அப்புறம் வரவே தேவையில்ல கட் அடிச்சிடலான்ற மாதிரி வந்துட்டு பெஜ்ஜி ஃப்ளோரா கிட்ட சொல்கிறா. ஃப்ளோராவும் ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தவங்க வராங்க. வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளோராவோட அப்பா வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஃப்ளோரா வந்து ரொம்ப ஷாக்கிங்கில், என்ன சொல்கிறீங்க, கிளாஸ் மாதிரி வந்திருப்பீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லை மேம் உங்களோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஃப்ளோரா அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் அப்படிலாம் இருக்காது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அழுகிறா. உடனே பேஜி அவளை வந்துட்டு இல்லை ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேத்திட்டுருக்கா. உடனே வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்க, வெளில கூப்பிட்டு போமா அவளை அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே வந்துட்டு வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த அந்த அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு ஃப்ளோராவையும் பேஜியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் கடைசியில் போகிறதுக்குள்ளாலேயுமே அவங்க அப்பா இறந்துருப்பார் ஹார்ட் அட்டாக். ஆக்சுவலி அவருக்கு 2 டைம் இதுக்கு முன்னாடி 2 டைம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். 2 டைமே வந்து வீட்டில் சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். அண்ட் முக்கியமாக ஃப்ளோராக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பார். அண்ட் இப்போ 3rd டைமும் ஹார்ட் அட்டாக் வந்ததுனால வந்துட்டு அவர் இறந்துட்டார், அவரை எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிடுறாங்க. உடனே ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. அப்பா இப்போல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. பெஜ்ஜி பக்கத்தில் இருந்து அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவளை பேம்பர்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி பார்த்துக்கிறா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்காகவே வந்துட்டு ஃப்ளோரா வந்துட்டு காலேஜுக்கு போகவே இல்லை. அண்ட் 1 வீக் அப்புறம் அவங்க அம்மா தான் வந்துட்டு இதுக்கு மேலேயும் வீட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா என்ன தான் நீ நினச்சிட்ருக்க, நீயாச்சும் போய் உன் லைஃப்பை பாரு, அவரு நம்மளை விட்டு போயிட்டாரு அவ்வளோதான், இனிமேல்ட்டு அவரை நினச்சி நீ டைம் வேஸ்ட் பண்ணாத புரியுதா அப்படின்னும். இல்லைம்மா என்னால் முடியல மா அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழ ஆரம்பிக்கவும் வந்துட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எனக்கு புரியுதுமா, நீ கொஞ்சம் வீட்லேயே அடைஞ்சிருக்காத, வெளில போனால் வச்சு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் பெஜ்ஜியை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பெஜ்ஜி கிட்ட சொல்கிறாங்க. பெஜ்ஜி வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு காலேஜுக்கு வரா. அண்ட் காலேஜுக்கு வந்ததும் வந்துட்டு உங்களோட தாட் ஃபுல்லாகவே உங்கள் அப்பாவை பற்றினதாக தான் இருக்குது. இதை வந்துட்டு டேயாங் கவனிச்சுட்டு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். ஆக்சுவலி உங்கள் நேம் கூட டேயாங்க்கு தெரியாது, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுற 1 வீக் ஆப்சண்ட் நீனு, லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, எத்தனை லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ண தெரியுமா, இன்னும் 1 மந்தில் எக்ஸாம் வேறு வரப்போகுது, என்ன தான் நினச்சிட்ருக்க நீ, இப்போ கூட கிளாஸை கவனிக்காமல் என்னமோ நினச்சிட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிடுறான் ஃப்ளோராவும் அழுதுகிட்டே வந்துட்டு கிளாஸை விட்டு வெளில ஓடிடுறா. பெஜ்ஜியும் பொறுமையாக இருந்துச்சு, சார் அவங்க அப்பா இறந்துட்டாங்க சார், அதான் அவள் வந்துட்டு வரல 1 வீக் அப்படின்னதும் ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு
சரி சரி நீங்கள் கிளாஸை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்சதும் போகிறான் ஃப்ளோராவை தேடி. ஃப்ளோராவோ வந்துட்டு சேடாக ஒரு பார்க்கில் உட்காந்துட்ருக்கா. அவளை பார்க்குறான். பார்த்து வந்துட்டு கிட்டே போயிட்டு ஃப்ளோரா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் வந்துட்டு திரும்பி அவனை பார்த்துட்டு திரும்பிக்கிறீங்க. ஐம் ரியலி சாரி, எனக்கு தெரியாது உங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு, எனக்கு வெற்றி சொல்லி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நீங்களும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் சாரி சொல்லணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு டேயாங்க வந்துட்டு இல்லை, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் உங்ககிட்ட நான் ஹாஷாக பிஹேவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். சரி ஓகே வா ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னும். இல்லை பரவாயில்ல, நான் வரல, நீ என்னை மன்னிச்சிட்டேன்றது உண்மைன்னா வா போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம், அதெல்லாம் என்ன ஆகிடப்போகுது அப்படின்றான். சரிங்க சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க. அண்ட் தென் அப்படியே வந்துட்டு உங்களை காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே காஃபி ஷாப்பில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்குறான். காஃபி குடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு போகிறீங்க. என்ன தான் மன்னிச்சிட்டல்ல அவரை கொஞ்சமாவது சிரிக்கலாமே அப்படின்னு கேட்கவும் சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டு சரி ஓகே ஓகே பாய், நீ போய் கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறான். ஏய், அவள் அப்பா இறந்துட்டாங்கன்றது கூட தெரியாமல் என்னடா இப்படி அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு அவனே திட்டிட்டு சரி இனிமேல்ட்டாவது அவகிட்ட ஹாஷாக நடந்துக்காமல் இரு அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். சொல்லி வந்துட்டு அதுலேருந்துட்டு டே பை டே வந்துட்டு அவள் வந்துட்டு உங்கள் மேலே எடுத்துக்கிற கேர் லவ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்துட்டு என்னது இது, அவர் ப்ரொஃபஸர், நம்ம ஃப்ளோரா மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் அவன் மேலே மட்டும் தனி கேர் காட்டுற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அண்ட் அந்த சமயத்துலேயுமே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்துட்டு தலைமை வந்துட்டு ஆக்சுவலாக டேயாங் தான் எடுத்திருப்பான். டேயாங் வந்துட்டு எல்லாேருக்கும் ஒர்க் கொடுத்துட்ருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவை பற்றி யோசிச்சுட்டு இருந்ததுனால சரியாக சாப்பிட்ருக்க கூட மாட்டீங்க. ஸோ வெயிலுக்கு அதுக்கும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. டேயாங் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. அவள் ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம ப்ரொஃபஸர் அப்படின்னு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் டக்குன்னு உங்களை அப்படியே 2 கையால் தூக்கிட்டு போகிறான். உடனே அங்கேருந்து எல்லாரும் அவன் கையில் வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு என்னடா நடக்குது, அவர் என்னடா இப்படி தூக்கிட்டு போகிறாரு ஃப்ளோராவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே எல்லோரும் என்னது இது, ஒரு ப்ரொஃபஸர் போயிட்டு இப்படி தூக்கிட்டு போகிறாங்களே ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்கோம். இவருக்கு அதை பற்றிலாம் ஒரு கவலையே இல்லை டேயாங்கு. அப்படியே ஃப்ளோராவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுறான். அப்புறம் மயக்கத்தில் எழுந்திரிச்சதும் ஏய் சாப்பிட்டியாடி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் வந்து காலையில் மறந்துட்டேன். சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் யாருனாச்சும் மறப்பாங்களா? இதெல்லாம் ஒரு காரணமா? எதுக்கு சாப்பிடல சொல்லு அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்கவும் நீங்கள் வந்துட்டு இல்லை டேயாங்க, அது வந்து சாரி சார், அது அப்பாவை பற்றி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக பாதி வார்த்தை பாதி காற்று வருது. அப்படியே வந்து டேயாங்க என்ன சொல்கிறான், அப்பா அவர் இறந்துட்டான்னு தெரியுது ஃப்ளோரா, அது கஷ்டம்தான் எல்லாருக்கும், அதுக்குன்னு அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? உன் உடம்பை பற்றி யோசிக்க மாட்டியா? நீ கேர் பண்ணி காட்டியும் நான் கேர் பண்ணி போனேன், புரியுதா? ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் மிரட்டி சாப்பிட வைக்கிறான். சரின்னு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் விட்டுடுறான். வீட்டில் விட்டுட்டு இங்கே பாரு ஒழுங்காக சாப்பிட்ற புரியுதா அப்படின்னு சொல்லவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிடுறான். அதுலேருந்துட்டு வந்துட்டு டேயாங் எப்போவுமே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான், சாப்பிட்டியான்னு சொல்லி. ஒழுங்காக சாப்பிட்டு, அந்த சாப்பாடு எடுத்துக்கு இந்த சாப்பாடு எடுத்துக்க, டைமுக்கு சாப்பிடுன்னு அவன் இப்படி கேர் பண்ணிக்கிறத பார்த்ததும் ஒரு வேளை டேயாங் நம்மளை லவ் தான் பண்ணுறானோ அப்படின்னு உங்களுக்கே நினச்சிக்கிறீங்க. நினச்சிருந்துட்டு அவன் நம்மளை லவ் பண்ணாலும் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் உள்ளால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செம்ம ஹாப்பி ஃபீலிங்காக இருக்குது. அவன் லவ் தான் பண்ணுறான்னு கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க. நீங்களுமே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெஜ்ஜிக்கிட்டேயும் இதை பற்றி சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த சாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயே பார்த்தல, யாருமே என்னை வந்து தூக்கவே இல்லை, என்னை எழுப்பவும் இல்லடி, அவர் டக்குன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் எப்படி என்னை தூக்கிட்டு போனார் பார்த்தியா அப்படின்னு வந்துட்டு பெஜ்ஜி நல்லா ஏற்றி விடுறா. ஆமாம் ஃப்ளோரா,
பார்த்து நானும் அவரை தூக்கிட்டு போனதை, ஏய் கண்டிப்பாக அந்த சார் உன்னை லவ் தாண்டி பண்ணுறாரு, நீயும் வந்துட்டு அவர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிவிடு, நான் சொல்கிறத கேளு ஃப்ளோரா, ஒழுங்கா இந்த ஸ்கூலு இந்த காலேஜ் இல்லை, சாரி இந்த கிளாஸ் இல்லை, இந்த காலேஜே அவர் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கு, எவ்வளாச்சும் கொக்கி போட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக நீ போய்ட்டு சொல்லிவிடு அப்படின்னு ஃப்ளோரா இங்கே ஏற்றி விட்டுட்ருக்கா. அப்படியே ஏற்றி விட்டுட்ருக்கும் வந்துட்டு, அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ளோரா இருந்துட்டு, ஐ லவ் யூ டேங்கா, ஐ லவ் யூ டேங்கா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், டேயாங் நீ எனக்கு வேணும், நீ எனக்கு பிடிச்சிருக்கு டேங்கா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறா. எதுவுமே வந்துட்டு ஃப்ளோராவுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ரொனவுன்ஸும் பண்ண தெரியல, சொல்லவும் வர மாட்டேங்குது. ஃப்ளோரா வந்துட்டு டேயாங்கிட்ட போனாலே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு இறக்கிது, அப்படியே அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, தலையெல்லாம் சுற்றுது, ஒரே பயத்தில் இருக்கிறா. அப்படியே உடையாந்துட்டு பெச்சிக்கிட்ட வந்து, பெச்சி என்னாலாம் முடியாதுடி, அவன்கிட்ட கொஞ்ச நேரம் போய் நின்னதுக்கே பார்த்தியா எப்படி மூச்சு இறக்கிதுன்னு, அவன்கிட்டனால சொல்ல முடியாது பேச்சு, வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுடி அப்படின்னு. இப்போ பேசாமல் லெட்ரு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். லெட்டர்லாம் ஓல்டுடி, அதுவும் கரெக்டு தான், நேர்லேயும் சொல்ல மாட்டேன், லெட்டரும் எழுதி கொடுக்க மாட்டேன். ஃப்ளோரா ஒரு ஐடியா இருக்குது, நீ தான் செம்மையாக கேக்கெல்லாம் பேக் பண்ணுவல்ல, கேக் பேக் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் கேக் பேக் பண்ணி அதில் ஐ லவ் யூன்னு சொல்லி எழுதி கொடுத்துரு சாருக்கு. அதை தவிர வேறு வழியே இல்லை, நீ பாட்டில் வந்துட்டு கேக் ஒரு சின்ன ப்ரெசன்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு அவர் திறந்து பார்த்துப்பாரு. ஸோ உனக்கும் பயம் இல்லாமல் இருக்கும், அவர்கிட்ட உன்னோட ஃபீலிங்கை சொன்ன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு பேச்சு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இது செம்ம ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வர நேரத்தில் இதே நேரத்தில் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு என்னோடய அம்மாவும் வந்துட்டு டேயாங்கோட அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவரும் நானும் வந்துட்டு சேர்ந்து இதை வந்துட்டு ரன் பண்ணலான்னு பார்த்தது, நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆகிடுச்சு. ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த கம்பெனி என்னால் தனியாக ரன் பண்ண முடியாது, ஹையர் அஃபிஷியல்லாம் வந்துட்டு 2 பார்ட்னர் தானே சேர்ந்து இது பண்ணுற மாதிரி நீங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒண்டியாக வந்துட்டு தனியாக வந்துட்டு அதை பார்த்துக்கலான்னு எப்படி இருக்கீங்க, உங்களோட ரிலேஷன் கூட இல்லை அவர், ஸோ எப்படி இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படியே போனால் இந்த கம்பெனியை மூடுற மாதிரி சூழ்நிலை தான் வரும். ஸோ வேறு வழி இல்லை, உங்கள் பொண்ணை டேயாங்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, அப்போ வந்து என்னோடய மருமகளோட கம்பெனி இதில் அவளுக்கு ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு ஃப்ளோராவோட அம்மா வந்துட்டு, அவள் சின்ன பொண்ணாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டு, என் பையன் மேலே உங்களுக்கு சந்தேகமா, சேச்சே அவனை பற்றி தெரியாதா, சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவன் எவ்வளோ ஒரு நல்ல பையன், அவன் நல்லா பார்த்துப்பான், இருந்தாலும் இவன் சின்ன பிள்ளையாக இருக்காளேன்னு பார்க்குறேன் அப்படின்னும், சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமேட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படியே வரவும் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த அங்கிள் வீட்டை விட்டு வெளில போகிறேன். சரிம்மா ஏன் என்ன பண்ணுறேன் நல்லா இருக்கே அப்படின்லாம் கேட்டுட்டு, சாரி ஃப்ளோராவை கேட்டுட்டு வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நான் சூப்பராக இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் கேட்டுட்டு உள்ளே போயிட்டு டேயாங்க உடனே கேக்கெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. பேக் பண்ணி அழகாக அதை ஒரு ஹார்ட்டின் ஷேப்க்கு கொண்டுட்டு வந்து அதில் ஐ லவ் யூ டேயாங்க அப்படின்லாம் எழுதி ஹார்ட்டு போட்டு அம்பெல்லாம் விட்டு எடுத்து பத்திரமா அதை பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க. அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு, ஐயோ எனக்கு தூக்கமே வரையே, நாளைக்கு இதை எப்படி எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு விடிஞ்சிடுது. காலையில் எழுந்திரிச்சதும் என்றைக்கும் இல்லாமல் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி காலேஜுக்கெல்லாம் போகிறீங்க. காலேஜுக்கு போயிட்டு பேக்கில் தான் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. போன உடனே பெச்சிக்கிட்ட அப்படியே பேக்கை லைட்டாக ஜிப் ஓப்பன் பண்ணி, நான் கேக்கை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி சாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். கலக்குடி கலக்கு செம்ம போனி அப்படின்ற மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்ருக்குறா பெஜ்ஜி. அவள் என்கரேஜ் பண்ணதும் வந்துட்டு, ஏய் இப்போ எங்கடி இருப்பார் சார் அப்படின்னா, ஸ்டாஃப் ரூமில் தாண்டி இருப்பார் அப்படின்னு பெஜ்ஜி சொல்கிறா. சரி சரி நான் போகிறேன், பேக்கோடயே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கோடவே எடுத்துகிட்டு போகிறா. எடுத்துகிட்டு போய் அவளோட பேக்கை வந்துட்டு ரூமுக்கு முன்னாடி அதாவது ஸ்டாஃப் ரூமுக்கு முன்னாடி கழட்டி வச்சுட்டு, ஸ்டாஃப் ரூம் முன்னாடி பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு பேக் ஜிப்பை திறந்து கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அவள் ஃபேஸெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறா. போயிட்டு பார்த்தா என்ன இது இங்கே தான் இருப்பான்னாங்க, காணாமே, ஒரு வேளை ஆமாம் அவரோட சேர் வந்துட்டு உள்ளால இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போனான். கடைசியில் அங்கே தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவார். டேயாங் உட்காந்துட்ருப்பார். அப்படியே பார்த்தா வந்துட்டு டேயாங்கோட மடியில் வந்துட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு உட்காந்துட்ருப்பா. உட்காந்து வந்துட்டு அவள் வந்து டேயாங்கோட மடியில் அப்படியே உட்காந்துட்ருக்கும் வந்துட்டு அவள் 2 கையும் டேயாங்கோட கழுத்தில் பிடிச்சிட்ருக்கும். டேயாங்கோட 2 கையும் வந்துட்டு அந்த பொண்ணோட இடுப்பை பிடிச்சிட்டு 2 பேரும் கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க.
பார்த்ததுமே உங்களுக்கு மனசே உடஞ்சிருச்சு. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கையில் வச்சுருந்த கேக்கெல்லாம் கீழே போட்டுடுறீங்க. போட்டதும் வந்துட்டு அந்த கையில் வச்சுருந்த கேக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டே அதை பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. ரியாக்ஷனே இல்லாமல் அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும். அவன் நம்ம தான் லவ் பண்ணுறேன்னு நினச்சா கடைசியில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான அந்த ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கும். மற்றபடி நம்ம அழுவும்போது நம்ம சத்தம் போட்டு அழுவுறது, அந்த ரியாக்ஷன் அந்த மாதிரி எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் கண்ணுலேருந்து உங்களை அறியாமையே தண்ணி நிறையா வருது. அவ்வளோ அழுகையோடு வந்துட்டு அந்த கேக்கையே வந்துட்டு கை தவறி கீழேயும் போட்டுடுறீங்க. போட்டிருந்ததும் வந்துட்டு அங்கே கொஞ்சிட்டு இருந்த அந்த 2 லவ் பேர்ட்ஸும் வந்துட்டு உங்களை பார்த்துடுது. பார்த்ததுமே உடனே வந்துட்டு டேயாங்க அந்த பொண்ணை எட்ட தள்ளி விட்டுட்டு 2 பேரும் ஒன்றும் நடக்காத மாதிரி நிற்கவும் வந்துட்டு நான் நான் ஒன்றும் பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில ஓடி வரீங்க. வரும்போது டேயாங்க வந்துட்டு ஃப்ளோரா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். வந்துட்டு உடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்கிறான், நீ சீக்கிரம் வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வரான். இந்த மாதிரி வந்துட்டு அது வந்து நீ இங்கே பார்த்தது யார்கிட்டயும் சொல்லிடாத. இந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சா என்னோடய ரெப்புடேஷனே கொஞ்சம் என்ன எல்லோரும் தப்பாக பேசிடுவாங்க அப்படின்னா, இல்லைங்க சார் நான் அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. டேயாங்க அதை பார்த்துட்டு என்ன உன் முகம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை சார், அது சும்மா தான் என் ஃபேஸ் அப்படி தானே உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா நீ இப்போ போ அப்படின்னு சொல்லிடுறேன் டேயா. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் சோகமாக வெளில வரீங்க. அந்த கேக்கு எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டிலெல்லாம் போட்டுட்டு பேகை மாட்டிட்டு திரும்ப உங்கள் ப்ளேஸ்லேயே உட்காடுறீங்க. பெஜி கேட்குறா, ஏய் என்னடி ப்ரப்போஸ் பண்ணிட்டியா, என்ன சொன்ன சார் ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சோகத்துலேயே ஓகே சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதை அவள் சீரியஸாக எடுத்துகிட்டு ஓகே சொல்லிட்டாலான்ற மாதிரி அவள் ரொம்ப குஷியாகிட்டு அவள் தான் போசிப்போ இனிமேட்டு நான் சிங்கிள் இல்லை மேடம் டபுள் அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ பேசிகிட்ருக்கா. வேறு நேரங்களும் தெரியாமல் பேசுகிறாளேன்ற மாதிரி நீங்கள் அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுடுறீங்க. அப்படியே கட் பண்ணால் டேயாங் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதுமே டேயாங்கோட அப்பா இந்த மாதிரி நீ ஃப்ளோராவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பா என்ன சொல்கிறீங்க, ஃப்ளோராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. அவள் என்னோடய காலேஜில் தான்ப்பா படிக்கிறா, என்னோடய ஸ்டூடெண்ட்ப்பா. ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு பிரச்சனை உனக்கு தெரியுமாப்பா உங்களுக்கு? என்னால் உங்களோட பிஸ்னஸ்லாம் பார்க்க முடியாதுன்றதுனால தானேப்பா நான் தனியாக ப்ரொஃபஸராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னை ஏன்ப்பா திரும்ப இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ண பார்க்காதீங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளோ சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பாவை சிம்பிளாக சரி ஓகே, இந்த பிஸ்னஸ்க்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, நீ உனக்கு என்ன ஜாப் பிடிச்சிருக்கோ அந்த ஜாப் பண்ணிக்கோ. ஆனால் நீ ஃப்ளோராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், புரிஞ்சுக்கோ. இது உனக்காக இல்லாட்டியும் நம்ம கம்பெனிக்காக நீ பண்ணி தான் ஆகணும். நம்ம கம்பெனி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போதெல்லாம் அவங்க அப்பா எப்படி உதவி பண்ணியிருக்கான்னு தெரியுமா? இப்போ அவன் இல்லாமல் அவனோட குடும்பமே எப்படி கஷ்டப்பட்டுட்ருக்குடா. அதுக்கு ஒரு சின்ன பிராய்ச்சித்தை பண்ண வேண்டாமா அப்படின்னும் அதான் உங்கள் ஆசை பையன் ஜங்குக்கு இருக்கானே அவனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அவனுக்கு தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்க பிடிக்கும்ல, அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னால் முடியாதுப்பா, நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளுக்கு துரோகம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா, யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் டேயாவும் இந்த மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் அந்த பொண்ணை பற்றி சொல்லவும், டேயாவும் புரியாமல் பேசாத, அவங்க 2 கம்பெனி வச்சு நடத்துகிற அவங்க எங்கே 20 கம்பெனிக்கு சிஇஓ. அப்புறம் நீ எங்கடா? அப்பா சரி ஓகே, நீ இல்லை, உன்னோட அண்ணனே அதை பார்த்துப்பான். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, அந்த பொண்ணு செட் ஆக மாட்டான் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்க பா எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவள் தான் வேணும், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் ஃப்ளோராவை ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஏய் மூத்த பையன் நீ இருக்கும்போது 2வது பையனுக்கு எப்படா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்த கிளாஸை தூக்கி போட்டு உடச்சிட்டு அவங்க அப்பா முன்னாடி கத்திட்டு உடனே வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சிலுக்கு பாப்பா வேறு யாரோ ஒருத்தவங்க கூட சுற்றிட்டு இருக்குது காஃபி ஷாப்பில். இதை போகிற வழியில் ரோட்டில் பார்த்ததுமே இது என்ன நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லி டேயாங் வண்டியை நிறுத்தி பார்த்தா அந்த சிலுக்கே தான் போயிட்டுருக்கிறத பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது
நம்ம கேர்ள் ஃப்ரெண்டா சேச்சே அப்படிலாம் இருக்காது, அவனோட கசினாக இருக்கும், இல்லைன்னா பிரதராக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி ஏய் பாப்பா எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே கேட்கவும், நான் வீட்டில் தான் மாமா இருக்கேன், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா அது வீட்டில் இருக்கான்னு அநியாயமாக போய் சொல்கிறாளேன்னு சொல்லி இவன் வந்துட்டு என் கோவம் வருது, அழுக வருது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். அப்புறம் அவனாவே வந்துட்டு என்ன சொல்கிறான், நான் ஏன் அழுவணும், நான் தப்பு பண்ணனா, நான் அவளுக்கு உண்மையாக தான் இருந்தேன், அவள் தான் என்னை சீட் பண்ணிட்டா, அழுவ வேண்டியது அவள் தான், அழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறான். டேயாங் போகிறான். போய் உடனே அந்த பொண்ணு நினைத்தான், தேங்காய் நீ எப்படி இங்கே வந்த, அது வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன், இப்போ தான் இங்கே அப்படின்னு சொல்லி என்னமோ சமாளிக்க பார்க்கவும் வந்துட்டு பலார்னு கணக்குலேயே ஒரு அடி அடித்து, நீ இங்கேயே இருந்துக்க சரியா, பிரேக்கப் பண்ணிக்கிறேன், இனிமேட்டு நீ எனக்கு தேவையில்லடி அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வரான். உடனே அவன் கூட இருந்த பையன் எந்திரிச்சு, ஏய் யார் அவன், எவனோ ஒருத்தன் வந்து அவனை அடிச்சுட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போகிறான், ஒரே டைமில் 2 ரயில் போட்டுற நீனு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கணத்தில் அடிச்சுட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இந்த பாப்பாவுக்கு இதெல்லாம் தேவை தான், நல்லா அடி வாங்கிட்டு உட்காந்துருக்குது இது அங்கேயே. வந்து டேயாங் வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, சே அவளை நம்பணும் இப்படி கடைசியில் ஏமாற்றிட்டாலே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு மார்னிங் காலேஜுக்கு வந்ததுமே வந்துட்டு ஃப்ளோராவை தான் பார்க்குறான். ஃப்ளோராவை பார்த்து, உன்னோட லவ் உண்மையானது ஃப்ளோரா, அதனால தான் நீ அதுக்கான முயற்சி எதுவும் எடுக்காட்டியுமே நான் உனக்கு கிடச்சிட்டேன், காலம் அதுக்கான முயற்சி எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஆக்சுவலாக அவன் அந்த கேக்கை பார்த்துருப்பான், அவன் டஸ்ட்பினில் போட்டதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். நமக்கு வந்துட்டு ஃப்ளோரா தான், அவள் தான் வந்துட்டு உண்மையான லவ் தரா, அதை விட்டுட்டு நம்ம போய் பொய்யான ஒரு லவ் பின்னாடி இத்தனை சுற்றிட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோராவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்குமே பிடிச்சிருது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் காரில், ஃப்ளோரா வருவா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது ஃபுல்லாக நினச்சி பார்த்துட்டே வரான். அவள் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஜாலி டைப், சூப்பராக பேசினா, எனக்காக கஷ்டப்பட்டு கேக்கெல்லாம் பேக் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணான், அந்த கடைசியில் அவளை நான் இப்படி கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்ற மாதிரி அவனே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு கரெக்டாக ஃப்ளோரா வருவா. அங்கே இறங்கி போயிட்டு, ஃப்ளோரா வா அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம், நானே டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு சரின்னு வரா. போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டேயாங்காவும் ஃப்ளோராவும் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஐ மீன் வந்துட்டு டேயாங்கோட அம்மாவை பார்க்குறதுக்கு, ஓகேவா. பார்த்துட்டு போகவும் வந்துட்டு அங்கே போனதுமே வந்துட்டு டேயாங்கோட அம்மா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணமா, என்ன கல்யாணம் அப்படின்னு ஷாக்கிங்காக கேட்கவும், உங்கள் அம்மா உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா, உன்னை கம்பல் பண்ணுறாங்களா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி டேயாங்கோட அம்மா கொஷின் கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், உனக்கும் டேயாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னும், அப்படியாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க, உனக்கு இதில் சம்மந்தம் இல்லையா, உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு கேட்கும். இல்லைம்மா எனக்கு பிடிச்சிருக்கு டேயாங்க, நான் அவன் லவ் பண்ணுறேன்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே சொல்கிறீங்க. உடனே வந்துட்டு அம்மா, அப்படியே அம்மா ரொம்ப சந்தோஷம், சரி வா டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு டேயாங்க வந்துட்டு, டேயாங் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணாத அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறான். சொல்லிட்டு ஃப்ளோராவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது ஃப்ளோரா அப்படியே கேட்குறா, டேயாங் அது வந்து இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் இஷ்டப்பட்டு தான் ஒத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு விருப்பம் வேணா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஃப்ளோரா, எனக்கு விருப்பம்தான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், இதில் என்ன இருக்குது, ஏன் உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்குறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு தேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே வந்துட்டு சிரிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும்தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னானே அப்படி இப்படின்னு அதை பற்றி கேட்கலாமான்னு போகிறீங்க. அப்புறம் சரி ஓகே, அது வேறு ஏதாச்சும் விஷயமா இருக்கும், நம்மளே போயிட்டு நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க தேவையில்ல, எப்படியோ அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்ல அது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, தலைக்கால் முடியல, காலே நிற்க மாட்டேங்குது, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் வீடு வந்ததுமே வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. நம்ம அப்படியே
உங்களை கூப்பிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். முடியும் லவ் யூ சொல்ல மாட்டியா? லவ் யூ டேங்க அப்படின்றீங்க. உடனே லவ் யூ டூ, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறான். அண்டு அதையே கட் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கும் டேயாங்க்கும் கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் நடந்துட்டு அப்படியே வந்துட்டு கல்யாணம் முடிச்சு அப்படியே அந்த பொக்கெல்லாம் தூக்கி போட்டதுக்கப்புறம் அதை வந்துட்டு பெஜி தான் பிடிக்கிறா. பிடிச்சிட்டு அப்படியே டேயாங் அவள் வந்து ஜேகேவை பார்த்து திரும்புகிறா. ஜேகே வந்துட்டு என்னடா இந்த பொண்ணு நம்மளை பார்த்து திரும்புகிறாளேன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். உடனே வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு ஃப்ளோரா பக்கத்தில் பெஜி போயிட்டு ஏய் ஆசைப்பட்ட மாதிரியே சாரையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டல, செம்மடி நீ கெத்து ஒன்றை மாதிரி தான் இருக்கணும், முடியாதுன்றதையும் முடிச்சு காட்டிட்ட பார்த்தியா, 1 2 நம்ம காலேஜில் ஷேர் பண்ணி சுற்றுனது எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு நீ தான் சொல்லிட்டு கரெக்டாக பிடிச்சிட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பா. உடனே ஃப்ளோராவும் சிரிச்சு இருந்துட்டு கண்ணடிக்கிறா. சரின்னு சொல்லி பெஜியும் கண்ணடிப்பா. அண்ட் அப்படியே வந்துட்டு நைட்டு கட் பண்ண ஃபஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்டு நடக்க போகுது. ஃபஸ்ட் நைட்டோடய வந்துட்டு அப்படியே ஒரே ஆர்வமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆஹா, லவ் பண்ணவனே எத்தனை பேருக்குடா அந்த பாக்கியம் கிடைக்கும், காதலிச்சவனே கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதுலேயும் நான் அவர் ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட். அப்படி இருந்துமே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஐயோ, கல்யாணம் பண்ணி அவரோட பெட்ரூமில் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டுக்கு அவரோட ஒய்ஃபாக உட்காந்துட்ருக்கேன் நான். இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பியாக நல்லா குஷியாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு டேயாங் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டேயாங் வரான். பார்த்தா கையில் புக்கெல்லாம் தூக்கிட்டு வரான். என்னடா அது ஃபஸ்ட் நைட் அதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டியது எடுத்துகிட்டு வராமல் என்ன புக்கை தூக்கிட்டு வரானே அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. டேயாங் வந்துட்டு ஏய் என்னடி பண்ணுற, குளிக்கலையா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா சீக்கிரம் அப்படின்றான். சரி டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு வரீங்க. வந்தால் வந்துட்டு இன்றைக்கி இந்த நைட்டை வேஸ்ட் பண்ணவே கூடாது, இது யூஸ்ஃபுல்லான நைட்டாக மாற்றணும்னு ஒரு குறிக்கோளோட அழகாக ஒரு செக்ஸியான ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுட்டு வரீங்க. வந்ததும் ஆனால் அவனுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு மேலாம் எதுவும் கண் இல்லை. அவன் கேஷுவலாக அப்படியே விட்டுடுறான். வந்ததுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்த எல்லா புக்கையும் அவன் கையில் கொடுத்துட்டு தொப்புன்னு இந்தா உனக்கு இன்னும் 2 வீக்ஸில் எக்ஸாம் இருக்குல்ல, படி சீக்கிரம், இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றான். உடனே நீங்கள் ஆட பாவி, அவன் ஃபஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவான்னு பேர், ஏன்டா ஏன் ஃபஸ்ட் நைட்டு மட்டும் இப்படி கொடூரமாக அமைய போகுது, விட மாட்டேன், இந்த ஃபஸ்ட் நைட்டை வேஸ்ட் பண்ண விடவே மாட்டேன் நான், இதுக்கு வேறு எதனா ஒரு வழி இல்லாமையா போய்டும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னு நினச்சிருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறா. டைம் போகுது, அது பாடலும் டேம் தூங்காமல் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்கான் புக்கை பெரட்டி. எப்போ விட மாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சுவாலஜி புக்கை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கிறீங்க. அந்த புக்கை எடுத்து அதில் கேட்கக்கூடாத ஒரு டாபிக் எடுத்து ஓகே 18+ தானே ஓகே எல்லோரும். ஸோ என்ன பண்ணுறான்னா வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றியெல்லாம் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிடுறா டேயாங்கிட்ட. டேயாங்க்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்ன சரி இதை பற்றிலாம் கொஷின் கேட்டுட்ருக்காரு. இதெல்லாம் அவங்க ஜுவாலஜி மேம் சொல்லுவாங்க, இது எனக்குலாம் தெரியாது அப்படின்னும். டேயாங் நான் எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இது ஒன்றே தான் இருக்குது, இதை மட்டும் சொல்லிக்கொடு. இது எல்லாத்தையும் நான் சொல்லித்தர முடியாதுடி, இது எல்லாம்லாம் வேணாம் டேயாங், இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் டாபிக் தான் எனக்கு தெரியல, அதை மட்டும் சொல்லித்தரியா அப்படின்னு கேட்குறா. டேயாங்க வந்துட்டு சரி அது என்ன டாபிக்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லித்தரேன் அப்படின்றான். உடனே வந்துட்டு குழந்தை பிறக்கிறது எப்படின்றது மாதிரி தான் இருக்குது அந்த டாப்பிக்கு. அதை போயிட்டு அவன்கிட்ட கேட்கவும் அவன் வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தெரியாதாடி, இதெல்லாமா என்கிட்ட கேட்பேன், என்ன டேயாங் சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒன்றும் புரியலையா, எல்லாம் எனக்குன்னு வருவியாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே மேலோட்டமாக 10 சொல்லிடலான்னு சொல்லி இந்த என்ன சொல்கிறான்னா வந்துட்டு எக்கும் வந்துட்டு ஸ்பமும் வந்துட்டு ஃபியூஸ் ஆகி தாண்டி பேபிலாம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றான். அப்படியா, அந்த ஸ்பம் எங்கேருந்து வரும், எக்கு எங்கேருந்து வரும், அது ரெண்டும் எப்படி டைம் ஃபியூஸ் ஆகும், சரி ஃபியூஸ் ஆகிறதுனா என்ன, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிலாம் கொஸ்டின் கேட்குறா. ஒன்றுமே தெரியாதது போல் என்ன இன்றைக்கி ஒரே முடிவோட
அன்றைக்கான நைட்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்டான்னு தான் இருக்கா அவள். உடனே தேயாங்க வந்து, ஏய் என்னடி உனக்கு என்ன வயசாகுது? 19 வயசாகுது, இன்னுமும் உனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு கேட்கவும், ஐயோ எனக்கு அதை பற்றி தெரியாது டேயாங், நீயே சொல்லிக்கூடா. ஏய் அதெல்லாம் தெரியாது, நான் சொன்னேன்ல அதை வச்சு படி, அது வரைக்கும் போதும், நீ அதை மட்டும் படிச்சுட்டு தூங்கு, அவ்வளோதான், மற்ற நாளைக்கு பார்த்துக்கலாம், காலேஜுக்கு போய் கேட்டுக்கிடி அவ்வளோ அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு, டேயாங் நான் எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இது ஒன்று தான் பாக்கி, ப்ளீஸ் சொல்லு அப்படின்னும். அவள் வேறு வந்துட்டு அந்த டாப்பிக்கை பற்றி கேட்கவுமே அந்த ஏசியிலே அவனுக்கு நல்லா குபு குபுன்னு வேர்த்து கொட்டுது. உடனே அவன் பேண்ட்டில் கை வச்சுக்கிறான். பேண்ட்டில் கை வச்சுட்டு ஒரு கையை எடுத்து வேறு அடைச்சிட்டு, ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேயாங்க செடியூஸ் பண்ண பார்க்குறா. தேயாங்க பொறுத்தது போதுன்றான்ற மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறான். அவள் வெளியில் வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வந்துட்டு பின்னாடியே புக்கை தூக்கிட்டு, ஏய் வெளில வராதடி, இங்கே இரு, உனக்கு என்ன அதை சொல்லணும் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆமாம், நீ அதை சொல்லிட்டேன்னா நான் அப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சுப்பேன், அதோட நானும் தூங்கிடுவேன்ல, ஒன்றையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஐயோ இவளை வேற வச்சுட்டு ஒன்றும் முடியலையே அப்படின்ற மாதிரி தேயாங்க வந்துட்டு எப்படியோ 10 சொல்லிடலான்னு ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனாலும் விடாமல் அவனை இன்னும் சொல்ல நல்லா டீப்பாக அவனை இது பண்ணவும் வந்துட்டு, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கல்ல, உங்களோட ஒரே ஒரு காலை அவன் ஒரு கையால் பிடிச்சி பக்கமாக இழுக்கிறான். இழுத்ததும், தேங்க என்ன பண்ணுற நீனு? என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதாடி? எனக்கு தெரியலன்னு கேட்குறேன். இந்த டாபிக் பற்றி தானே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன், வா உனக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர போறியா? இங்கே தான் லேபே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். லேபு தேவையில்ல, நீ போதும், நான் இருக்கல, நம்ம 2 பேர் மட்டும் போதும் இதுக்கு, இனிமேல் இந்த கொஸ்டின் நீ கேட்கவே மாட்டேன் லைஃப்பில், என்கிட்ட பாரு அப்படின்னு சொல்கிறான். என்ன கொஸ்டின்னு அப்படின்னு இன்னுமே இன்னசென்ட்டாக இருக்கிறத போலே இது பண்ணுவோம். அப்படியே உடனே அவன் ஒரு கையாலேயே உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே நல்லா டைட்டாக கிட்ட இழுக்கிறான். கிட்ட இழுத்து, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண? தோ இன்னசென்ட்டாக இருக்கிற இந்த கண்ணில் இருந்தா, இல்லை என்னை பேசியே இப்படி ஆகுது, இப்படி மூடாக இருக்குன்னு இந்த வாயில் இருந்தா அப்படின்னும் அவன் கையை தட்டி விட்டுட்டு, டேயாங்க நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க வந்துட்டு, நடிக்காதடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு உனக்கு தெரியாது, நடிக்கிறியா அப்படின்றான். என்ன அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு கீழே பார்த்துக்கிறா. இவன் பண்ணுற ஆக்ஷனெல்லாம் பார்த்தாலே அவன் கண்டுபிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு உங்கள் கண்ணில் ஃபுல்லாக லிப்ஸ்களெல்லாம் கிஸ் பண்ணுறான். ஏய் என்ன இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நீ என் பொறுமையை இன்றைக்கி ரொம்ப சோதிச்சிட்டடி, அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உனக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு உங்களை என்னென்னமோ பண்ணுறான். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படின்னு மூச்சு இறக்கி அப்படியே டயர்டாக அவங்க பக்கத்தில் படுத்துட்ருக்கான். அப்படியே உங்களை திரும்பி பார்த்து, என்ன கற்றுக்கிட்டியா எல்லாத்தையும், இனிமேட்டு எதையும் கேட்க மாட்டார்ல அப்படின்னவும் நீங்கள் சிரிக்கிறீங்க. தெரியும்டி ராட்சசி, நீ இன்னசென்ட் இல்லைன்னு, சரியான கேடி, இந்த நைட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக பிளான் பண்ணி என்னை பண்ண வச்சிட்டல அப்படின்னவும் வந்துட்டு, சி நீ இப்போல்லாம் பண்ணாதட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தள்ளி விடுறீங்க. ஓகேடா லவ்லி செல்லக்குட்டீஸ், இதோட இந்த 1 ஷாட் முடிச்சிக்கலாமா? ஓகே, ஐ லவ் யூ.